இவங்க லேண்ட் வாங்கிக்கலாம், இவங்க ஜுவல் வாங்கிக்கலாம், இவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அம்மா வந்த மருமக பெரிய மருமக குடுக்குற மாதிரி சின்ன மருமக என்னைக்காவது கொடுத்துருக்குதாம்மா? அதை பேசுறீங்களா? இப்போ நான் என்ன செஞ்சேங்கிறத நீங்க உழைப்பா சொல்லி காட்டுறீங்க, முதலீடு அவங்க என்ன போட்டாங்கன்னு அதை ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இதை வந்து நாங்க இங்க வந்து இப்ப நீங்க கேட்ட காட்டி சொல்றேன் சார். ஒரு தொழிலை நீங்க ஆரம்பிச்சுட்டு புத்திசாலித்தனம் இல்லாம எந்த தொழிலும் நடத்தவும் முடியாது கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்போ முதலீடு கொடுத்தவங்க கொடுத்தேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். நாங்க வந்து உழைச்சன்னு சொல்றது இல்ல சார். ஆனா இவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த டாமினேட்னு வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் கொடுத்துதான் நீ வந்த அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சார். நான் திரும்பி கேட்பேன், ஏன் உங்களால வந்து அந்த மூத்தார்கிட்ட வந்து கேட்க முடியல? ஓப்பனா கேளுங்களேன், ஏன்னா நீ மட்டும் இதை பண்ற, ஏன் என் ஒய்ஃப்க்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னம்னா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, அண்ணன் சொல்லிட்டு போறான். இல்ல இல்ல அவர் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாருல, என்னாலதான் நீ இருக்க, என்னாலதான் நீ இருக்கேன்னு. அப்ப நீங்க உழைக்காம அந்த ஜுவல் மட்டும் இருக்கு, நீங்க உழைக்கவே கிடையாது. அந்த ஜுவல் மட்டும் கையில வச்சுட்டு நீங்க உழைக்கவே இல்லைன்னா அது இப்ப என்ன சார் ஆயிருக்கும்?